இடத்துலதான் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. சமூக நீதி அடிப்படையில் கல்விகளை உயர்கல்வி நம்ம உருவாக்கினாலும் சட்டக்குழுவுடைய அறிக்கைப்படியே இந்திய சராசரி கல்வியை விட இஸ்லாமிய சகோதரர்களுடைய கல்வியை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறது அப்பயே வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் வந்து ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டாலும் அதுக்கப்புறம் வகுப்பு சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டு இப்ப கொண்டு வந்த ஒன்றிய அரசால் கொண்டு வந்த வகுப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுடைய வகுப்பு சொத்துக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் வகையில் இருப்பதாலும் எதிர்காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திலும் மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வர முடியாது. எப்பயுமே அப்படி ஒரு ஸ்பெஷல் ஆக்டா வந்து மைனாரிட்டிஸுக்கு இருக்கும்போது அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது அந்த அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பிற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மதிப்பிற்குரிய சீனியர் கவுன்சில் சிங்வி அவர்களுடைய தலைமையில் 15 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவோட அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் முதல் ஆர்குமெண்டிலேயே தரமான ஒரு பதிவை செய்தார்கள். அந்த பதிவின் அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் நியமிப்பதிலும் சொத்துக்கள் ஸ்டேட்டஸ்கோ வகுப்பாட்டோட சொத்துக்கள் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணப்படும் அப்படிங்கிற அப்படி என்ற உறுதியுடன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏரியில ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது, சிறுபான்மை மக்களுக்காக நம்மளுடைய முயற்சி வந்து அன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயனா இருந்தது. அதோட கேஸ் இப்ப கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சியா எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய கேள்விகள் இப்ப ரீசெண்டா வந்து தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாரு. எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது சிஏக்கு எதிராக போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி தன்னுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு மக்கள் முன்பு அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து